அம்பையர் வேற வெயில்ல ஒரு மாதிரி ஆயிடு வரான். உதிரிகள் உங்கள் எதிரிகள். Extras or your enemies. நல்லா அடி ஸ்ட்ரைக்ல. அங்க நிண்டா டூரி பால் எடுத்து போட்டிருக்காரு. At the end of 3 overs, team score is 25. Bro, break line bro, எங்க போய் பண்ணிக்கிறீங்க சீரியஸா? ப்ரோ பிரேக் இல்லை யாருக்குமே, எல்லாருக்கும் அதுதான். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. டீம் 126. கோல்ஸ் இன்னும் 2 மேட்ச் நடத்தணுங்க. நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா 2 மேட்சுமே 6 ஓவர் நடத்தலாம் நம்ம. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா மேட்சை கொண்டு போங்க. தட்ஸ் எனஃப். Next bowler from Star 11 மூர்த்தி. ஒரு நல்ல தடுப்புங்க. காலில் பட்டிருக்கான், பேட்டில் பட்டிருக்கான். உங்க கால் என்ன பண்ணிட்டு இருக்கு? மூர்த்தி கிட்ட இருந்து ஒரு நல்ல பாருங்க. White +1. bowling வந்து கோன என்னடா பண்ணுறீங்க அங்க? ஆஹா, அருமையான ஒரு அப்படிங்க டவுன் த ட்ராக்ல கையோ விட்டுருந்தா கேட்சா இருந்திருக்கும். 6. இந்த கிரவுண்ட்ல வந்து ஸ்ட்ரைட்ல தான் விண்டு, கவர்ஸ்ல தான் விண்டு. ஸ்ட்ரைட்ல வச்சாதான் போவோம் அப்படிலாம் கிடையாது, எங்க வச்சாலும் போவோம். ஃபயர் பால் விளாட்றோம், எங்க அடிச்சாலும் போவோம். லைவ் பார்க்குறவங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அருமையான ஒரு பந்துங்க. இந்த கிரவுண்டில் ஃபீல்டிங் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. ஃபுல்லாக பீச் பண்ணு தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். ஒரு நல்ல அடிங்க ஸ்ட்ரைட்டில். ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காரு சரத்து. இது கண்டிப்பாக வந்து அவர் கூட ஒரு நல்ல சப்போர்ட் வேணும் இந்த நேரத்துக்கு. ஒரு நல்ல தடுப்பு. 1 2 1 ஓடி முடிச்சிட்டாங்க, 2 ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, 2 முடிக்க போறாங்க. முடிஞ்சது 2 ரன்னு. லைவ் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, கொஞ்சம் ஆடியன்ஸு காமிங்க அப்படின்ட்டு. கேமராமேன்ஸ் கொஞ்சம் கிரவுண்டில் இருக்க ஆடியன்ஸு யார் யாரெல்லாம் என்ன மூக்கில் உட்காந்துருவாங்க காமிச்சு விடுங்க கொஞ்சம். அருமையான அடிங்க ஸ்ட்ரைட்ல பட்ட ஒன்னே தெரிச்சுன்னு போயிடுச்சு. At the end of
4 overs, team score is 43. 4 விக்கெட் போயிருக்குங்க. மேட்ச்ல 8 எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே 8 வந்துருக்குங்க. கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட இருக்க ஆடியன்ஸு, இந்த கேட்டு கிட்ட இருக்கிறவங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருங்க. அந்த மூலையில் இருக்கிறவங்க, அந்த ஆதிசிசி பேட் லைனாக வச்சுருக்காங்க, அந்த பேட்டை கொஞ்சம் காமிங்க. ஒரு நல்ல ஒரு அடி, கேட்சா, விக்கெட் என்ற முறையில் வெளியேறுகிறார் சரத். ஸோ கமெண்ட்ஸில், லைவ் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாபு எம், இட்ஸ் ரியலி குட் டு சி யூ ஆர்கனைசேஷன் இன் திஸ் கைண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட். குட் ஜாப் கைஸ், குடோஸ் டு தி என்டையர் டீம், கீப் டூயிங். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த மாதிரி வாழ்த்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இது இன்னும் எங்களை மேலும் இந்த டோர்னமெண்ட்டை சிறப்பாக நடத்துக்கிறதுக்கு வழிவகுக்கும் கண்டிப்பாக. கிரிமினல் 11 இருக்கா? ஐயோ, அப்படிலாமா இருக்கு? கிரிமினல்ஸ் 11 மேட்ச் இருக்கு ப்ரோ. நல்ல ஒரு அடிங்க, 6 போகிறோம். அம்பையர் சிக்னல் பவுண்டரி. கிரேட் அம்பையர் கணேஷ் கமெண்ட்ல சொல்லுங்க. அது பழைய கமெண்ட் போல, சாரிங்க. கணேஷ் நல்லா தான் பண்ணுவாரு. One of the best tournament in Chennai, 1 rupee Silver Friends tournament. ஒரே விக்கெட் மழையும் வந்துன்னு இருக்குங்க 126ல். ஆக்சுவலாக அதுக்கு காரணம் வந்து ஸ்டாரில் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, நல்ல வேரியேஷன் போட்டு விக்கெட் எடுக்கிறாங்க. ஒரு நல்ல அடி, நல்ல தடுப்பு, அடித்தா அவுட்டு, அடிக்கலை. ஒரு ரன் ஜோதி 126 ஜோதி வந்து ஒரு ரன் அவரோட அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. கோபி ரொம்ப பழைய பிளேயருங்க ஒரு R6ல. நல்ல அடி, 6 4 2 3 அம்பையர் டிசிஷன் 6. ஒரு நல்ல ஷாட்ங்க பிரகாஷ் கிட்ட இருந்து. இந்த பவுலர் பத்தி சொல்லுங்க. அட் எண்ட் ஆஃப் 5 overs 54. இந்த பவுலர் பற்றி சொல்லணும். நாங்களாம் சின்ன வயசில் ஒன்றும் விளையாடிருக்கோம் இந்த கிரவுண்டில். இங்கேருந்து அந்த பள்ளங்கிட்ட 54 ப்ரோ, பள்ளங்கிட்டேருந்து வீடியோ எடுக்கிறப்போ எல்லாரையும் கண்ணகி நகர் அப்படி மூவ் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து அவங்க போனவங்க தான். அங்கேருந்து விளையாடி ஒரு நல்ல கிரிக்கெட்டை இங்கே வந்து ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் ப்ரோ, இன்னும் 2 மேட்ச் இருக்கு. தம்பிங்களா யாருப்பா அந்த பேனர் கிட்ட ஹாஸ்பிட்டல் வரமா? என்னப்பா நல்லா இருக்குதா பண்றது? ஒரு நல்ல டெலிவரிங்க பவுலர் கிட்ட இருந்து. ஸ்டாப் ப்ரோ. அந்த மூலையில் 3 ரன் கொடுக்குற இடத்துல
குழந்தைங்களுக்கு தான் அந்த ஊஞ்சல் போட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரோ ரொம்ப பெரிய குழந்தை ஒருத்தவங்க சூப்பரா வரான்னுறீங்க அதுல. ப்ரோ கமெண்ட்ல வந்து ரொம்ப புகழ்றீங்க, என்ன ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலா அதை படிச்சு சொல்லணுமான்றது வந்து ஆல்ரெடி எல்லாம் காண்டில் தான் இங்கே கேட்டுன்னு இருப்பாங்க. நீங்கள் வேற புகழ்றீங்க, அதை சொல்லி நான் உங்களுக்கு காண்டே திரும்பல. நன்றி நன்றி, எதுவாக இருந்தாலும் நன்றி. நல்ல ஒரு ஷாட்ங்க ஜோதி கிட்ட இருந்து. விக்கெட் ரன் அவுட் என்ற முறையில் விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் ஜோதி. லாஸ்ட் ஓவருங்க. ப்ரோ சென்னை 126 டீம் ஸ்டார் பவுலர் ஜோதிக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, ஆல் த பெஸ்ட். இப்போ நான் அவுட் ஆயிட்டாரு, அவரு அவுட் ஆயிட்டாரு. அது நான் எப்படியும் ஆல் த பெஸ்ட் சொல்றது, நீங்க சொல்லுங்க. ஸோ சேட். வேற லெவல் ஜமைக்கா ஜாண்டி கமெண்ட்ரி ப்ரோ. ஐயோ உங்க லவ் எனக்கு, ஐயோ அருமையான ஒரு அடி. நல்ல ஒரு ஃபீலிங் அங்க மின்ன வேகத்தில் பண்றாங்க. கேசிசி இல்ல ப்ரோ, ஆக்சுவலா சன்சி நான் கொடுத்துருந்தார் ஒரு டீம், அவர் வெளியே போறான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. சாய் சாய் ப்ரோ, என் நேம் மென்ஷன் பண்ண சொன்னேன் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, உங்க பேரு சாய். 2 சாயா ப்ரோ? நீங்க சாய் ஸ்கொயரா நீங்க? தேங்க்ஸ் ப்ரோ லைவ் பார்க்கறதுக்கு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பேட்ஸ்மேன் கேட்டது விக்கெட். விக்கெட் ஆட்டத்தை வந்து பவுல் அடிக்கிறது பிரகாஷ். At the end of 6 overs, a team score is 65. ப்ரோ அடியில் உள்ள போய் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்கள் வெளியே பண்ணாடையும் பிச்சு கிட்ட போய் பண்ணுங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் உள்ளே போன மாதிரியே இருக்கும், எங்கள் டைம் மிச்சம் பண்ண மாதிரியே இருக்கும். உங்கள் அடியில் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. 65-66 to win. ஸ்டார் 11 65 ரன்கள் 66 ரன்களுக்கு வெற்றி. வெயிலின் சீற்றம் காரணமாக சிவகாஜியின் கேப்டன் சற்று பெருமொழி மயக்க நிலையில் படுத்துக் கொள்ளும் நிலைமையில் நடந்து கொண்டிருக்கிறார். அது இந்தியா வந்து முன்னாடி தெரியணும், உங்களுக்கு தெரியுமா? சைடில் தெரியுது உங்க கேப்ல. ஆக்சுவலா நீங்க ஒரு கமெண்ட் வந்தது, நீங்க ஃபர்ஸ்ட் போகும்போது படகோட்டி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. படகோட்டுறவங்களுக்கு டீசல் வாங்கிட்டு போய் கொடுக்குற வேலையாகும் போது. தேங்க்ஸ் ப்ரோ. 126 வந்து -5 ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? என்ன ப்ரோ இது? ப்ரோ லைவ் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். 11 இல்லைன்னா -5
-5ல நீங்கள் விளாட்றீங்க, 10 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 3 ஓவருக்குள்ளே அந்த ஒரு ஆள் வந்துட்டால் தான் நீங்கள் 11ல் சேர்த்து ஆட முடியும். அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா அவங்க சேர்க்கப்பட மாட்டார்கள். -5 + 10 பேர் தான் விளாடணும். அந்த -5 இன்றைக்கி நிறைய மேட்சை மாற்றிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கரெக்டாக வந்துடுங்க எல்லாரும், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ப்ரோ பிச்சில் கொஞ்சம் போட்டு பார்க்காதீங்க ப்ரோ, சைடில் போடுங்க. ஸ்டார் 11ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்கவுண்ட்டுங்க. 10 பேர் தான் இருக்காங்களா 126ல். அதனால் ஸ்டார் 11ஸ்க்கு -5 கொடுத்து 61 டார்கெட்டாக வழங்கப்படுது. இது வந்து இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க வந்து செமிஃபைனல்ஸ் டைரெக்டாக போவாங்க. ஸோ உங்களோட அரிய வாய்ப்பு, அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போ லைவ்ல ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு. சரண், உங்கள் ஜெர்சி சைஸ் என்ன சரண்? குண்டு சரண், நைட்டி போட்டு வந்திருக்கீங்கன்னு போட்டிருக்காங்க. சொல்லு ப்ரோ. அது நான் சொல்லிடுறேன் ப்ரோ, அங்கே வந்தவொடனே போயிடுவாங்க உள்ள. ஆதிசிசி வந்து ரொம்ப குட் பிளேஸ்லாம் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க போயிடுவாங்க கரெக்டாக. கானா சக்தி வந்திருக்காரு. செல்வா ஃப்ரெண்ட்ஸ், அண்ணனா அண்ணனா கண்மணியே, ஏய் வாடா ஒரு கானா விடுறா வாடா, ஏய் வாடா அண்ணா. எங்கேருந்து காட்டுறேன் ப்ரோ, லவ் யூ ப்ரோ. ப்ரோ சீக்கிரமா ப்ரோ. ஜாண்டி ப்ரோ, லவ் யூ, உங்கள் வாய்ஸ் சூப்பர். ஐயோ லவ் யூ டூ ப்ரோ. எவ்வளோ ரசிக்கிறீங்க நீங்கள் என்ன. ஒரு நல்ல பந்து, நல்ல தடுப்பு, தூணி 1 2 ஓவர்ல 3. ஐயோ 4 ஆகுமா? அழகாக முடிச்சு விட்டாங்க. ரன் அவுட் இல்லை ப்ரோ. முதல் பந்தில் கேட்ச் போல்ட் என்ற முறையில் அவுட் ஆனால் மட்டும்தான் -5 ப்ளஸ் ஹிட் அவுட் ஸ்டம்பிங். ரன் அவுட் வந்து கணக்கில்லைங்க -5க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாலு 3 ரன் வந்தது ப்ளஸ் 3 6 ரன். யாருன்னு தெரியல, ஜாண்டி நான் ஃப்ரெண்டானா அவரு. அதான் நான் ஒரே காதல் ஆகிட்டுக்கிறேன். சரி அதான் கமெண்ட்டில் சீரியஸாக இருக்கிறேன். கேட்ச் ட்ராப்பாக இருக்குங்க. கேட்சை பற்றியும் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு கேட்ச் தான் ட்ராப் பண்ணாங்க, 2 பேர் மேட்சே முடிச்சிட்டாங்க. இந்த கிரவுண்டில் நல்லா விளையாடி இருக்க ஒரு டீமை வந்து முடிச்சே விட்டாங்க காலைல. அருமையான ஒரு அடிங்க.
மணின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஜாண்டி ப்ரோ அழகு ப்ரோ. என்ன ப்ரோ யார் அவரு? பால் ரன்னு எத்தனைப்பா குல்லு? ஒரு ரன்னு தாங்க. ஜாண்டி ப்ரோ உங்கள் டான்ஸ் வீடியோ பார்த்தேன் ப்ரோ, இன்ஸ்டால வேற லெவல் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. மணி டேஞ்சர் பேட்ஸ்மேன் லாலா அவுட்டா? ஐயோ டேஞ்சர் பேட்ஸ்மேனா ப்ரோ? ப்ரோ அல்கு ப்ரோ எப்போ நிற்பாரு? அவர் லைவ் மறிக்கிறாரு, அவனால எடுத்துட்டோம் வரும் நாங்கள். அகல பந்து. ஏய் அந்த வீட்டில் இருப்பாரு ஒருத்தர், காலையில் வந்து விளையாடுவார் அங்கிள் டீம். ஆஹா, அருமையான ஒரு பந்து மேலே போட்டிருக்கா. லெக் பைஸா? 1 ரன்னா 2 ரன்னா 3 ரன்னா? அம்பையர் லெக் பைஸ். அம்பையர் இங்கே ஸ்கோர் பண்ணோம் அம்பையர். நாங்கள் இங்கே லெக் பைனா காலேஜ் காமிங்க. என்னப்பா ரன்னிங் ரேஸா? ஐயோ இருப்போ சீரியஸாக போயினுக்கிறானுங்க. ஒரு அருமையான ஒரு பந்து, நல்ல டெலிவரி. அகைன் ஒரு ரெக்வஸ்ட் அந்த கேமராமேன் கிட்ட இருந்து, இந்த ஷட்டர் கீழே ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, காலையிலேருந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல பார்த்துட்டு இருக்காரு. அவர் மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க எனக்காக. அகைன் ஒரு நல்ல டாட் தோனி கிட்ட இருந்து. அட் த எண்ட் ஆஃப் ஒன் ஓவர் டீம் ஸ்கோர் இஸ் 9, 5 எக்ஸாஸ் 1 விக்கெட். 9 ரன்ல 5 எக்ஸாஸ் போட்டிருக்காங்க. உதிரிகள் பொங்கல் எதிரிகள் அருண் சேஷிங்ல செகண்ட் ஹாஃப்ல எக்ஸ்ட்ராஸ் போடாமல் இருந்தால் மேட்ச் பார்க்க நல்லாயிருக்கும். ஐயோ ப்ரோ ஆர்டிசிசியா? வேணாம் ப்ரோ, கொஞ்சம் உள்ளே போயிடுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு நல்ல ஒரு அடி. ஆறு. அது பேட்ஸ்மேன் நேம் சொல்றீங்களா கொஞ்சம்? முருகா என்று வைக்கவா, முத்துக்குமரா என்று வைக்கவா. அருமையான அடி. முருகரை பார்க்கறதுக்கு அதெல்லாம் பழசு பார்த்துறேன். பழசு அருமையான ஒரு வைட். நான் வந்து வைடை என்கரேஜ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இதுக்கப்புறம். ஒரு அந்த வைடை எப்படிலாம் என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அருமையான ஒரு அடி. நிக்கி அது ஒரு கஷ்டமான ஒரு கேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. அதை அழகாக லீட் கேட்டு நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு பிடிச்சிட்டாரு. முருகா அருள் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இப்போ ஜோதி அவரோட ஜோதி காமிச்சிட்டு இருக்காரு. பேட்ஸ்மேன் நேம் ப்ரோ? Next batsman from Star Lemons, the man name is Mukesh versus Jyoti.
ப்ரோ கொஞ்சம் உள்ளே போவோம் ப்ரோ. சும்மா சும்மா பண்ணிடாதீங்க ப்ரோ அந்த மாதிரி. பச்சை கலர் சட்டை. ட்ராப்புப்பா. ஆர்பிசிசி அண்ட் எம்சிசி கேப்டன் 2 பேரும் வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. டாஸ் போடணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு 2வது ஓவர் போயிட்டுருக்கு. இன்னும் வரல நீங்கள். ஒரு அருமையான தடுப்பு. ஜூடி நல்லா போட்டுட்ருக்காருங்க 126க்காக. அகைன் ஸ்ட்ரைக்கில். அகைன் ஒரு நல்ல டாட் பாலுங்க ஜோதி கிட்ட இருந்து. அண்ணனா அவர் அந்த டீ ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு செல்வா ஃப்ரெண்ட்ஸுக்கு. வாங்கின்னு வந்திருப்பான். ஒரு நல்ல அடிங்க ஸ்ட்ரைக்கில். அருமையான ஒரு அடி. At the end of 2 overs, team score is 25. 2 wickets, 6 extras. So MCC நீங்களா ப்ரோ? MCCலேருந்து டாஸ் போடுறதுக்கு யார் வந்திருக்கா? நீங்களா? டாஸ் போடுங்கப்பா. என்னப்பா 25டா? 25 25 25 25. Again third over போட்டதுக்காக Pony from 126. Who is MCC won the toss just a ball. Wide. அகலப்பந்து. ஒரு அருமையான அகலப்பந்து. பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப தேவையான ஒரு அகலப்பந்து. டீமுக்கு தேவையான ஒரு அகலப்பந்து. Again the wide from Pony. ஃப்ரீ பால் டாட் ஆயிருக்கு. ஓகேண்ணா. அடி வெளியப்படி
பேட்ஸ்மேன் நேம் சத்யா. நல்லா அடிச்சிட்டு இருக்காருங்க சத்யா. ஓப்பனிங் வந்தான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி ஆடிட்டு இருக்காரு டீமுக்காக. பூனி கம்பேக் கொடுப்பாரா? சத்யா வர்சஸ் பூனி. ஆஹா, அருமையான டெலிவரிங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு அந்த பாலோட. 3 ஓவருக்கு 35 ரன், 2 விக்கெட்டு, 9 எக்ஸ்ட்ராஸ் போட்டிருக்கோம். டார்கெட் வந்து ஸ்டார் லெவலுக்கு 61. 18 பாலுக்கு 25 அடிக்கணுங்க. தேர்ட்டி 35 26 அடிக்கணுங்க 18 பாலுக்கு. லைவ்ல பாக்குறவங்களா ஒரு டவுட் இருக்கும், என்னப்பா இந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ட்டு. 66 ரன் தான் டார்கெட்டா இருந்தது. இவங்க 10 பேர் தான் வச்சு விளாடுறாங்க அப்படின்றதால -5 பண்ணிட்டோம். ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். அதனால 61 ரன்ஸ் தான் டார்கெட்டு. ஸோ அதுலேருந்து நீங்கள் 5 ரன் லெஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒன்று 18 பாலுக்கு 25 அடிக்கணும். தட்ஸ் இட். அருமையான ஒரு பந்துங்க. இன்னைக்கு கிட்ட இருந்து ஒரு நல்ல பால். அகல பந்து வைட். அருமையான ஒரு லெக்கட்டு. ஆக்சுவலா நிக்கி வந்து 2 கட்டுமே போடுவார், ஒரு குயிக்கரும் போடுவார். திறமையான ஒரு பவுலர் அவரு. அந்த குயிக்கர் தான் நினைக்கிறேன். இது உள்ள போயிடுச்சு. உள்ள பட்டு வெளியே வந்தாலும் 4 தான். மரத்தில் பட்டு விழுந்தா மட்டும்தான் 2. ஓடிதான் எடுக்கணும். எல்லாம் அவுட்டு. ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இன்னொரு பிச்சு போட்டுருப்பாங்க. அவுட் சைடு எட்ஜ். நிக்கி இது வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஆஹா, அருமையான ஒரு டெலிவரிங்க நிக்கி கிட்ட இருந்து. என்ன கட்டு போடுறாங்கன்னு பேட்ஸ்மேனுக்கு காட்டாத அளவுக்கு ஒரு நல்ல பால். ஆஹா, உதிரிகள் உங்கள் எதிரிகள். அருமையான ஒரு கட்டு இது போட்ட. at the end of 4 overs team score is 42. 19 runs to win. 2 ஓவருக்கு 19 அடிச்சால் வெற்றி. இந்த நேரத்தில் 126 ஃபுல்லாக மேஜிக் மேன்லாம் எடுக்கிறாங்க. இவரும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் கட்டு, ஒரு லெக் கட்டு, ஒரு குயிக்கர் போடக்கூடிய ஒரு பவுலர். இது ஃபயர் பால் நல்லாவே போடக்கூடிய ஒரு பவுலர் மார்டின் நிக்கி. வேகத்துக்கும் இங்கே ஆள் இருக்கு, கட்டுறதுக்கும் ஆள் இருக்கு, அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்கு. நீ கட்டுற போட்டால் அடிக்கிறதுக்கும் அங்கே ஆள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு டே யாருடுது அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். லைவ்லயும் அப்டேட் ஆயிடுச்சா?
நீ உடைச்சனா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டாரு. பேட்ஸ்மேன் நேம் அது மகேஷ். மகேஷ் ஒரு நல்ல அடி ஸ்ட்ரைட் திசையில். அகைன் ஒரு புரி. அந்த புடி அடடடடா 2 கேட்ச் விட்டாருங்க. இங்க ஒரு டபுள், அங்க ஒரு சிங்கிள், 3 ரன் போயிடுச்சு. அதுலேயே கேட்சை விட்டீங்கன்னா மேட்சை விட்டா மாதிரி. ஏய் வெள்ளண்ணா, ஐயோ சரியாகிறேன்டா. அடிச்சா விட்டு அடிக்கல. நீ அடிச்சா அவுட் கொடுத்துப்பாங்க. அடிக்கல. ஒன்னும் 11 ரன் அடிக்கணும்னு சொல்றாங்க. உண்மையா? எஸ். ஆஹா, ஹெலிகாப்டர் 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 வருது. அவர் பேர் என்னடா? பேட்ஸ்மேன் பேரு சத்யா. பட்டுடிச்சு லைட்டில். பால் போக வாய்ப்பு இல்லை. மேபி இது பேட்ஸ்மேனோட லக்கு தாங்க. அது கேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நிறையவே இருக்கு. 8 பாலுக்கு 7 பாலுக்கா? 7 பாலுக்கு 9 ரன்கள் அடித்தால் வெற்றி. ஒரு பால்ல தான், இந்த ஒரு பால் தாங்க மேட்ச். தம்பி கொஞ்சம் பின்னாடி உட்கார்றான். ஆஹா, அங்க குத்தி பைத்து கிட்ட போயிடுச்சு. ஓவர் at the end of 5 overs, team score is 57. 6 பாலுக்கு 9. ஏய் 61 தான்டா டார்கெட்டு. லூசாடா நீ. எப்படி யாருக்கு போட்டிருக்கீங்களா? ஓ அந்த மாதிரி 9 அடிக்கணும் ப்ரோ. எவ்வளோ அடினா? 9 அடிக்கணும். கண்டிப்பா ஒரு சேசபிள் தான். ஆனால் அதே சமயம் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒன்று தான் 9 ரன்னு. போடவும் செய்யலாம், ஆடவும் செய்யலாம். இந்த நேரத்தில் வந்து பவுண்டரியில் இருக்கவங்களாம் கொஞ்சம் உள்ளே போயிடுங்க. ஆஃப் சைடில், லெக் சைடில், ஸ்ட்ரைட்டில். ஏன்னா எப்படி வேணும் என்ன வேணும் நடக்கலாம். ஒரு டீம் தைக்கிறதுக்கும் ஒரு டீம் தோக்கிறதுக்கும் நீங்கள் காரணமாக இருக்க வேணாம். Y +1. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். 7 பாலுக்கு 7 அடிக்கணும். ஒரு நல்ல பால்க. அருமையான ஒரு டெலிவரி நக்கி கிட்ட இருந்து. அப்படியே நீ அடிக்கிற மாதிரியே தூக்கி அப்படியே பேட்ஸ்மேன் அடிக்க போய் அப்படி டாக்டர் போட வைக்கிறாரு. விட்டா போல.
அப்படி தட்டி வயிற்றுல தட்டி போலில் ஒரு தட்டு தட்டி விக்கெட் எடுத்துறாரு. ஐயோ மேட்ச்சு டைட்டாக போகுது. டிக் நிமிடங்கள் 4 பாலுக்கு 7 அடினோ. துளசி பேட்ஸ்மேன் நேம் துளசி ஸ்டார் 11 அவர் பேர் துளசி இல்லையா, வேற எதுடா? துலா படி 4 பாலுக்கு 7 அடினோப்பா. பாலி 7 அடினோ போயிடுவீங்களா? ஐயோ அது நல்ல ஒரு 3 பாலுக்கு 6 அடினும் ஒரு நல்ல பாலுங்க. இந்த நேரத்தில் வந்து அந்த 3 பால் இவ்வளோ தூரம் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறது பெரிய விஷயம். ஃபயர் பாலில் நீங்கள் நிறைய எக்ஸசைஸ் போட்டீங்க. அருமையான ஒரு பவுலிங் போட்டுட்டு 2 பாலுக்கு 6 அடினுப்பா. 6 அடினும் புனே கையை கீழே இருங்க. 6 அடிப்பாங்க. தூக்கி வச்சுனுக்கிற கையை மேலே. பிரஷர் என்னண்ணா மஜாவாக இருக்குண்ணா. அப்போ தான் ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணுறேன் நான் பிளேயர்ஸ்க்கெலாம். மூணாவது காட்சி சுதீஷ் வச்சுருந்தா அந்த மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்லைங்க. ஒரு பாலுக்கு 5 ரன். இங்க 3 கேட்ச் விட்டுமே மேட்சில் வாய்ப்பு இருக்குதுங்க. இங்க போடுபியோ நீ ஆடுபியா, போட்டா அடிப்பியோ ஓடுபியா. இந்த மேட்ச்ல வின் பண்ற 126 செமிஃபைனல்ஸ் போறாங்க. போலிங் மேட்ச் தான் நாங்க விளையாடினோம். லாஸ்ட் பால் மட்டும் 100 ரன்ஸ் போட்டுக்கிறீங்க. மேன் ஆஃப் தி மேட்ச் கோஸ் டு பிரகாஷ் போல்ட். ஸோ இது ஒரு நல்ல மேட்சுங்க. இன்னைக்கு டேல ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது இந்த மேட்ச்ல.